கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்துல ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. என்னன்னா, என்னோட கணவரை விட எனக்கு விஜய தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு ரசிகை வந்து பேசியிருந்தாங்க. இதுக்கு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் ரொம்பவே தப்பு, இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே இது சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவே இல்லை. அந்த ரசிகைக்கு அறிவுரையும் வழங்கவும் இல்லை. எந்த ஒரு ரசிகை மட்டும் தானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தேர்தல் சமயத்துல நிறைய ரசிகைகள் வந்து என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் அப்படின்னு தெரியாம நிறைய வந்து வாய்களை விட்டாங்க. சோ இது ஒருபுறம் இருக்க, இப்போ நடிகர் ஷாருக் கான் வந்து தன்னோட ரசிகை ஒருத்தவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியா தரப்புலையுமே வரவேற்பு பெற்றுட்டு வருது. ஷாருக் கான் பண்ண மாதிரி விஜய் அவர்கள் எதுக்கு பண்ணல? ஷாருக் கான் அவர்களுக்கு இவ்வளவு மெச்சூரிட்டி இருந்து தன்னோட ரசிகைக்கு வந்து புரிய வச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி பேசவும் இல்லை, தன்னோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கூட பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரிதான் விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல இப்போ எழுந்துகிட்டு இருக்கு. அப்படி ஷாருக் கான் அவர்கள் என்ன பேசினாங்க, விஜய் அவர்கள் பேசிய தவறியது என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். ஷாருக் கான் அவர்கள் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இன்னைக்கு வரைக்கும் ஜொலிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து மங்களூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அப்போ இவருடைய பல பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆடி ரசிகர்கள் கூட என்ஜாய் பண்ணாரு. சோ அது மட்டுமே இல்லாம அங்க இருந்த ரசிகைகள் கூட வந்து கலந்துரையாடினார். சோ அப்பதான் ஒரு பெண் வந்து திடீர்னு எந்திரிச்சு, என்னோட கணவரை விட ஷாருக் கான் உங்களை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இதை கேட்டு வந்து அங்க இருக்க அந்த அரங்கத்துல இருந்த எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது புதுசா இருக்கு, தன்னோட கணவரை விட ஷாருக் கானை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பொது வெளியில எப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா கொஞ்சம் கூட ஷாருக் கான் அவர்கள் வந்து அதிர்ச்சி ஆகாம அந்த பெண்ணுக்கு வந்து அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. ஓகே, உங்களுடைய பேச்சுக்களை வந்து நான் மதிக்கிறேன், பேச்சுக்களுக்கு உங்களுக்கான கருத்துக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்கு, சோ நீங்க சொல்றதை நான் மதிக்கிறேன். ஆனா வந்து உங்களோட கணவரை விட நான் தான் பிடிக்கும் சொல்றதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும், நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், உங்க கணவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு. அதே மாதிரி உங்களுக்கு வீடு வாங்கணும்னாலும் சரி, வீடு வாடகைக்கு கொடுக்கணும்னாலும் சரி, வீட்டு வாடகை செலுத்தணும்னாலும் சரி, உங்க கணவர் மட்டும்தான் பார்த்துப்பாரு. உங்க குழந்தைகளை நான் பாத்துக்க போறது கிடையாது, உங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு போய் நான் கொண்டு விட போறது கிடையாது. இது எல்லாத்தையும் பாத்துக்கிறது உங்க கணவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட நீங்க வந்து என்கிட்ட கேட்க முடியாது, உங்க கணவர்கிட்ட தான் கேட்க முடியும். உங்களுக்கு எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடியது உங்க கணவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எல்லா சூழ்நிலையும், உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலுமே உங்க கிட்ட இருக்கிறவர் அவர் மட்டும்தான். நான் உங்க கூட இருக்க போறது கிடையாது, உங்களை பாத்துக்க போறது கிடையாது, உங்களுக்கு உடம்பு சரினாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது, நீங்க கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது. சோ அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி என்னதான் ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்ல முடியும்? உங்க கணவர் தான் உங்களுக்கு எல்லாமே. நீங்க வந்து வார்த்தைகளுக்காக கூட இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லாதீங்க வெளியே. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய கணவரை வந்து ரொம்பவே லவ் பண்ணுங்க. நான் வந்து ஒரு வெறும் நடிகன் மட்டும்தான், என்ன வந்து ஒரு நடிகனா மட்டுமே நீங்க ரசிங்க தவிர மத்தபடி வேற விஷயம், அதாவது கணவருக்கு மேல இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இது வந்து லைஃப்க்கு செட்டே ஆகாது. சும்மா பேச்சுக்கு வேணா கொஞ்சம் நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு இது வந்து அர்த்தம் இல்லாதது. சோ இதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்த்துடுங்க. என்ன ஒரு நடிகனா பிடிக்குமா, படத்தை பாருங்க, ஒரு நடிகனா பிடிக்கும் அப்படின்ற லெவல்ல வச்சுக்கோங்க. சோ அதுக்கு விட்டுட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களை விட நான் தான் வசதி அப்படின்ற மாதிரி நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நடிகர் ஷாருக் கான் அந்த இடத்திலேயே அந்த ரசிகைக்கு வந்து அறிவுரை கொடுத்திருந்தார். சோ இது மட்டுமே இல்லாம அந்த பெண்ணோட கணவருக்கு போன் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்திலேயே ஐ லவ் யூ சொல்ல வச்சிருக்காரு. சோ இந்த விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பேசுபொருளா மாறி இருக்கு. இதை கேட்ட இதை பார்த்த எல்லாருமே ஷாருக் கான் அவர்களை வந்து வாழ்த்திட்டு வராங்க. சே, என்ன மனுஷையா, ஒரு ரசிகை வந்து தன்னை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்துல இல்ல, எல்லாமே உங்க குடும்பத்துல உள்ளவங்க தான், என்ன வந்து நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு நடிகனா மட்டுமே பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு எடுத்து சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து அறிவுரை கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் பாராட்டுக்களை சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷனா இப்படிதான் இருக்கணும், ஒரு நடிகர் வந்து இப்படிதான் தகுதியோட இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் தங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போ வந்து ஷாருக் கான் அவர்களை விட்டு அப்படி விஜய் அவர்கள் கிட்ட வந்தோம்னா, விஜய் அவர்களுக்கும் இதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. தேர்தல் சமயத்துல அவரை பார்த்த ஒரு ரசிகை வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கணவரை விட எனக்கு வந்து விஜய் அவர்கள் தான் ரொம்பவே பிடிக்கும், அவரை பார்த்தது அவ்வளவு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி துள்ளி குதிச்சு பேசினாங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் வந்து தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. எப்படிமா நீங்க சொல்றீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு நடிகர் தானே, இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதான், உங்க குடும்பத்துல உங்க கணவர் தான் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ண போறாரு, அப்படி இருக்க போது எப்படி நீங்க இப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல நிறைய விதமான கேள்விகள் எல்லாமே எழுந்துச்சு.
ஒரு பக்கம் இவங்க இப்படி சொன்னாங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து நாங்க எங்களோட விஜய் அண்ணாவுக்கு என்னவா வேணாலும் இருப்போம், நாங்க ரசிகையா இருப்போம், தங்கையா இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அத்துமீறி அவங்களுடைய ரசிகர்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆனா இங்க ஷாருக் கான் அவர்களை பாத்தீங்கன்னா உடனடியா வந்து அறிவுரை கொடுத்தாரு. ஆனா இங்க விஜய் அவர்கள் இந்த தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாவும் இது தொடர்பா ரசிகர்களுக்கோ ரசிகைகளுக்கோ எந்த விதமான அறிவுரையுமே கொடுக்கல. ஷாருக் கான் அவர்கள் வந்து அந்த இடத்திலேயே வந்து உடனடியா அறிவுரை கொடுத்தாரு. ஆனா விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்களுக்கோ ரசிகைகளுக்கோ எந்த விதமான அட்வைஸையும் கொடுக்கல, சில கண்டனங்களையும் தெரிவிக்கவே இல்லை. அது இன்னைக்கு வரைக்குமே பேசு பொருளா தான் இருக்குது. இது சம்பந்தமா சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய பேர் கேள்விகளை முன் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயம், அதாவது விஜய் அவர்கள் வெர்சஸ் ஷாருக் கான் அவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சமூக வலைதளங்கள்ல விவாதங்கள் வந்துட்டு இருக்கு. ஷாருக் கான் அவர்கள் உடனடியா வந்து அறிவுரை கொடுத்தாரு, விஜய் அவர்கள் ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல அதிகமான கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுட்டு வருது. அதே நேரத்துல ஷாருக் கான் அவர்களுக்கு தோன்றின இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு ஏன் தோணல, இதையே இவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. அப்போ விஜய் அவர்கள் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் பண்ற விஷயமா எடுத்துக்கிறாரா, இல்லட்டா சந்தோஷமா எடுத்துக்கிறாரா அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் வந்து கேள்விகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஷாருக் கான் அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, ஏமா நான் வந்து ஜஸ்ட் ஒரு நடிகர் தான், நீங்க வந்து என்னோட படத்தை பாருங்க, ஒரு நடிகனா ரசிங்க, அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்கோங்க. உங்களுடைய வீட்டுல உங்க கணவரை விட நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும், இது லைஃபுக்கு வந்து ஒத்தே வராது அப்படின்னு ஜஸ்ட் அந்த நிமிஷத்துல வந்து அட்வைஸ் கொடுத்துட்டாரு. சோ ஆனா விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு காலமாகியும் இன்னை வரைக்குமே எந்த விதமான அட்வைஸும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டா இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. சரி, ஓகே, இப்ப வந்து இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் வந்து ஏன் வாயை திறக்கல அப்படிங்கறது கேள்வி வந்து நிறையவே இருக்குது. விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே இல்ல, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது அந்த ரசிகை வந்து கணவரை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் சொன்னது, நாங்க விஜய் நமக்கு என்னவா வேணாலும் இருப்போம்னு சொன்னது, அதுல இன்னொரு சிறுமி வேற வந்து அந்த த்ரிஷா விவகாரம் வந்து பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்ச நேரத்துல, அதாவது சங்கீதா வந்து விவாகரத்து கேட்டு விண்ணப்பிச்ச நேரத்துல வந்து த்ரிஷா கூட வெளியே போறாரு அப்படின்னு பேசக்கூடிய நேரத்துல இப்போ அவங்க இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க, குப்பாடுறவங்க கூட நிறைய பேர் வச்சிருக்காங்க, சோ எங்க அண்ணன் வச்சுக்கிட்டா என்ன, பணம் இருக்கிறவர் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்குமே விஜய் அவர்கள் வந்து வாயை திறந்து ஒரு சின்ன அறிக்கை கூட வெளியிடல, வாயை திறந்து சொல்லணும்னா கூட ஒரு அறிக்கை வாயில கூட அறிவிக்கல, ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அட்வைஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. சோ அந்த விஷயம் இப்ப மறுபடியுமே பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஷாருக் கான் வந்து ஒரு நல்ல மனுஷரா இருக்காரு, சோ அவர் வந்து உடனடியா வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்றாரு. இவர் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முன்னணி நடிகரா இருக்காரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் வந்து இதை பண்ண தவறிட்டாரே, சோ இந்த விஷயத்த இவர் பண்ணியிருக்கணுமே, ஷாருக் கான் பண்ண அந்த ஒரு அட்வைஸை இவர் பண்ணியிருந்தா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான மனுஷரா இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரியும் தங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான் அவர்கள் கொடுத்தது அந்த ரசிகைக்கு மட்டுமே இல்ல, தமிழ்நாட்டு ரசிகர்களுக்குமே அது பொருந்தும். ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஹீரோவை மட்டுமே பாருங்க, ஒரு ரசிகரா வந்து நீங்க அவங்களை ரசிங்க, படத்துல ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஆனா அவங்கள வந்து ஒரு கடவுளா நினைச்சு தெய்வமா நினைச்சு அவங்கதான் எல்லாமே அப்படின்னு பண்ணாதீங்க அப்படின்றது அவர் வந்து ஷாருக் கான் சொன்ன விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பொதுவான அட்வைஸா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹீரோ வந்து மாஸ் ஹீரோ நடிச்சு அவரோட படங்கள் ஹிட் ஆச்சு அப்படின்னா அவருக்காக வந்து உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து இறங்குறாங்க. ஒரு பக்கம் பாலாபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், கட் அவுட் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுக்காக என்ன விஷயங்கள் பண்ணாலும் பண்றதா இருக்கட்டும். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ஒரு ரசிகர் கூட அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் விஜய் அவர்களுக்கு பொண்டாட்டியா பிறக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. சோ இப்படிதான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா முகம் அப்படிங்கிறது இந்த அளவுல இருக்குது. சோ அதே மாதிரிதான் மத்த நாடுகள்லயுமே இருக்கிறாங்க, மத்த ஸ்டேட்டுகள்லயும் இருக்கிறாங்க. சோ இங்க வந்து மாற வேண்டியது மக்களா இல்லாட்ட ஹீரோக்களான்னு கேட்டா கண்டிப்பா ரெண்டு பேருமே தான். ஹீரோக்களுமே ரசிகர்கள் வந்து நமக்காக எல்லாத்தையும் பண்ணணும், நம்ம தான் உயிர்னு நினைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவங்க நம்ம படத்தை ரசிச்சா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தா போதும். அதே மாதிரி ரசிகர்களுமே அவங்க ஜஸ்ட் ஆக்டர் தான்ப்பா, அவங்களோட படம் நல்லா இருக்கு, அவங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கறத நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். சோ நம்ம குடும்ப உறுப்பினர்களை விட அவங்க தான் ஒரு படி மேலன்னு தூக்கி வைக்கும் போதுதான் இங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. சோ அங்க வந்து ஷாருக் கான் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் இப்போ வந்து எல்லாத்துக்குமே, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னே எடுத்துக்கலாம், இங்க இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கான ஒரு பொதுவான அட்வைஸா தான் பார்க்கப்படுது. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஷாருக் கான் அவர்கள் வந்து தன்னோட ரசிகைக்கு ஒரு அழகான அட்வைஸை கொடுத்திருக்காரு. சோ அங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் இதை ஏன் பண்ணல அப்படின்ற விவாதம் வந்து இப்ப மேலோங்கிட்டு வருது. சோ அந்த விஷயம் வந்து ஒரு டைம்ல அடங்கினா கூட இப்ப ஷாருக் கான் அவர்கள் இந்த அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் ஏன் பண்ண தவறிட்டாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமா வந்து கேள்விகளா வந்துகிட்டு இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.